இன்னைக்கு அதே பெண்கள் 50% பெண்களுக்கு கூட பெரியார் சொன்னார். முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் வந்து கேட்டார். சந்திரசேகர் ஆணுக்கு வராதுங்களான்னு கேட்டார். கோபம் வரமாட்டாங்களே, ஏன் கோபம் வருது பெரியார் கேட்டார். பதில் சொன்னார். அவர் உலக நிபுணர். சந்திரசேகர்னு எனக்கு ஆசிரியர். அவர் என்கிட்ட ரொம்ப பழகுவார். பொருளாதார ஆசிரியர் கல்லூரியில், பல்கலைக்கழகத்தில். அவர் பேட்டி எடுக்கிறார். அவர் மத்திய அமைச்சர். எங்கள் வீட்டில் தான் அந்த பேட்டி, ஆல் இண்டியா பேட்டி நடக்குது. அப்போ வந்த உடனே அவர் பேட்டி எடுக்கிறப்ப, ஐயா இந்த ஆண் பெண் இந்த பிரச்சனை வருத என்ன வழி? ஒன்றும் இல்லை, 50% பிரித்து கொடுக்கணும். ஐயா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஐயா கேட்குறார். ஐயாவை கேட்குறாரு. அமைச்சர் கேட்குறார். உலக பொருளாதார மக்கள் தொகை நிபுணர் டாக்டர் எஸ் சந்திரசேகர். கேட்ட உடனே ஏன் வருதுங்க? ஐயா சொல்கிறார், ஏன் பெண்ணுக்கு கொடுத்தா சண்டை வராதா? ஆம்பளைக்கு இல்லாத இடத்த கொடுத்துக்கிறீங்களே 50 விழுக்காடு, ஏன் சண்டை வருது? அவர் தங்கச்சி கிடைக்கிறதில்ல, அவர் அக்காவுக்கு கிடைக்கிறதில்ல, அவர் மகளுக்கு கிடைக்கிறதில்ல, அப்புறம் ஏன் சண்டை வருதுன்னு கேட்டார். அப்படியே அசந்து பேனாவை கீழே போட்டு சொல்கிறாரு. என்கிட்ட திரும்பி சொல்கிறாரு, என்ன வீரமணி பார்த்தீங்கன்னா நீங்களும் நாமெல்லாம் பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கோம். பெரியார் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார்? பட்டுன்னு சொன்னார் பாருங்க. இதுதான் சுயமரியாதை இயக்கம். ஆகவே அந்த பெண்களை என்ன பண்ணா மிக முக்கியமாக நினச்சி பாருங்க. இது நான் சொல்ல, இந்த ஊரை சார்ந்தவர் தான். ரொம்ப மிக முக்கியமாக இந்து மதம் எங்கே போகிறது? ஆமாம், அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் சங்கராச்சாரியாருக்கு ரொம்ப வேண்டியவர். இந்த எந்த சங்கராச்சாரியாருக்கு? பூசா வந்து சங்கராச்சாரியர் இல்லை, பெரியவா. இந்த பெயிலுக்கும் ஜெயிலுக்கும் போன சங்கராச்சாரி இல்லை, இது பெரியவா, மகா பெரியவா அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர்கிட்ட அவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அவர் எழுதியிருக்கார். கடைசியில் 100 வயசான நிலையில் இந்த மாதிரி ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னு எழுதியிருக்காரு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, பெண்கள்னா யாருன்னா மிக முக்கியமாக மனு தர்மப்படி அவங்களும் உயர்ஜாதி பெண்கள். உயர்ஜாதி பெண்கள்னா அக்ரகாரத்து பெண்கள். நாம் யாரும் எந்த ஜாதி பெண்களாக இருந்தாலும் பெண்களை மரியாதை பண்ணணும். பெண்களை கொச்சப்படுத்துகிற இயக்கம் அல்ல. பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு முதல் இயக்கம், மதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இயக்கம் சுயமரியாதை இயக்கம். ஆணுக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அவ்வளோ உரிமையும் பெண்ணுக்கு வேணும். மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய இதில் பெண்களுக்கு மனு தர்மத்தில் என்ன எழுதியிருக்காருன்னா, சண்டாளர்கள், பெண்களும் சண்டாளர்கள், பெண்களும் கீழ்ஜாதிகள், பிராமணன், சத்திரியன், வைசியன், காலில் பிறந்தவன், சூத்திரன், அதுக்கும் கீழே 2 பிரிவு இருக்கு. இந்த 4 பிரிவுக்கு கீழே இதில் 2 பிரிவில் எது முக்கியமானது அப்படின்னு சொன்ன நண்பர்களே, அதாவது பஞ்சமன் 5வது ஜாதி. அதுக்கு கீழே யாருன்னு சொன்னா எல்லா ஜாதி பெண்களும். கவனிக்க தாய்மார்களே, கவனிங்க, எல்லா ஜாதி பெண்களும், பார்ப்பன பெண்கள் உட்பட. இன்னைக்கு இந்த சுயமரியாதை இயக்கம் பெண்களுக்கு சமத்துவம் வேணும்னு சொல்றப்ப பார்ப்பன பெண்களை தவிரன்னு நாங்கள் பிரித்து சொல்றது இல்லை. எல்லாருக்கும் சேர்ந்து வாங்கணும். மிகப்பெரிய அளவில் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கணும். மிக முக்கியமாக அதை சொல்கிற இயக்கம்தான் இந்த இயக்கம். எனவே தான் அவர்களை எல்லாருக்கும் கீழே எதில் வச்சிருக்காங்கன்னா, பஞ்சமர்களுக்கும் கீழே இருக்கிறது தான் பெண்கள். அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட பெண்களுக்கு சம உரிமை அப்படின்னு கொடுத்தார். அது மட்டுமல்ல நண்பர்களே, ஒரு செய்தியை சொன்னார். இங்கே துண்டு போடுறது, இப்போ அன்பழகன் பேசும்போது, அதிரடி அன்பழகன் பேசும்போது சொன்னார், இந்த நாதஸ்வரம் வாசிச்சதை அவர் ரொம்ப வேகமாக சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் ஒரு செய்தி சொல்லணும், சமுதாய மாற்றம் எப்படிங்கிறதுக்காக. செட்டிநாட்டில் சாதாரணமாக வந்தார். இந்த குழந்தை வட்டாரத்திற்கு உதாரணம் சொல்கிறேன். இந்த இயக்கம் என்ன பாடுபட்டதுன்னா, அது ஒரு அரிய கலை. நாயனம் வாசிக்கிறது சாதாரண அல்ல, மூச்சு பிடிச்சி வாசிக்கணும்.
அதுவும் வாயால் பாடுறது இல்லை, வெறும் குடல். வித்தைன்னா உலகத்தில் செய்ய முடியாது, மிகப்பெரிய அளவுக்கு அவ்வளவு பெரிய சாமர்த்தியம் வாய்ந்த ஒரு பணி. அதே மாதிரி கழுத்தில் கனமான தவுல், இந்த தவுலை போட்டு அடிக்கணும், சாதாரண இல்லை. அதுக்கு எவ்வளவு தாங்கிட்டு இருக்கணும். சாதாரண ஒரு இதை தொங்க விட்டாலே நம்ம கஷ்டப்படுறோம். அவங்க வாழ்நாள் பூரா பயிற்சி எடுத்து, மூச்சு பயிற்சி எடுத்து, அவ்வளவும் பேசுனதில் மிகப்பெரிய ஆளா யாரை காட்டினதுன்னா திருவாடுதுறை பக்கத்தில் உலக நாதில் பெரிய ஆடு திருவாடுதுறை. யாரு? TN ராஜரத்னம் நாதஸ்வரம் பிரமாதமாக சொல்லுவாங்க. அவர் தோடி ராகம் வாசிச்சாருன்னா அப்படியே எல்லாரும் மதங்கி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். மிகப்பெரிய அளவு நாதஸ்வர சக்கரவர்த்தி அப்படின்னு பேர்பட்டவர், மிகப்பெரிய அளவுக்கு வந்தவர். இவரை பற்றி உங்களுக்கு ஆச்சரியம் சொல்கிறேன். சுயமரியாதை இயக்கம் என்ன செஞ்சதுன்னா மற்றவங்களை கொச்சப்படுத்துச்சு. அப்பேற்பட்ட வித்வான்கள் இவருக்கு ஈக்குவலண்ட்டாக இவருக்கு முன்னால் மதுரையிலேருந்து ஒரு பெரிய, இவருக்கெல்லாம் முன்னாடி மிகப்பெரிய அளவுக்கு அவர் மதுரையில் ஒரு பெரிய வித்வான். அந்த வித்வான் மிக முக்கியமாக அவர் பெரிய அளவுக்கு அங்கே சிவக்கொழுந்துன்னு அவருக்கு பேர். இவருக்கு முந்தடி அந்த சிவக்கொழுந்து அவர் தான் செட்டிநாட்டு கானாடு காத்தானில் இந்த மாதிரி தொண்டு கூட இல்லை, சாதாரண கை இந்த மாதிரி ஒரு வட்டு, அதை மேலே போட்டுக்கிட்டு அடிக்கடி வேர்க்கும். தெருவில் வாசிப்பாங்க, சட்டை போட மாட்டாங்க, சட்டை போடக்கூடாது. எவ்வளோ பெரிய கொடுமை! இவனால் வாசிக்க முடியாது, இவனால் கிட்ட நிற்க முடியாது, இவனால் தோளில் போட முடியாது. ஆனால் மனிதன் அற்புதமான கலைகளை கூட கொச்சைப்படுத்தி அந்த கலைஞர்கள் திறமையாளர்களை எல்லாம் ஜாதி சாயத்தை பூசி கீழ் மக்கள் என்று ஆக்கினான கொடுமை. அதை போக்கிய ஒரே இயக்கம் எது? சுயமரியாதை இயக்கம். நல்லா நினச்சி பாருங்க. நினச்சி இன்னைக்கு தெரியாது, இளைஞர்களுக்கு அது தெரியணும். அந்த சமுதாய இளைஞர்களுக்கே தெரியாது இந்த கொடுமைகளை ஒழிச்சவங்க யாரு அப்படின்னு மிகப்பெரிய அளவில். அப்போ அதை சொன்னார். அழகிரி வாசிக்கிறாங்க. அப்போ திடீர்னு அதை கேட்கறதுக்கு போகிறாரு. சிவக்கொழுந்து வாசிக்க போகிறாரா அப்படின்னா நான் போய் கேட்கணுன்னு ஐயாவோட போகிறார் கர்நாடகாத்தானுக்கு அழகிரி. அதான் சொல்லிடுறார். அழகிரி போயிட்டு வந்தார். திடீர்னு அந்த செட்டியார் பணம் கொடுத்து வர்றவர் பிரபலமான பணக்காரர் தான். பொண்ணு மாப்பிள்ளைய காரில் வச்சு அழைச்சிட்டு வர்றாங்க, மடக்கடை காரு. உடனே திடீர்னு அவர் ஒரு துண்டு வட்டு போட்டிருந்தார், சட்டை இல்லாமல் வாசிக்கிறார். பிரபலமானவர், 1000 ரூபா அந்த காலத்துலேயே பெரிய பணம் கொடுத்து அழைச்சி வச்சுப்பாங்க. அப்போ அதுதான் சொன்னார். திடீர்னு துண்டு போட்டு இந்த ஊரில் வாசிக்கக்கூடாது, ஏன்னா அவங்க எங்களுக்கு சமம் இல்லை. ஐயா நான் துண்டு போடலையா, வேர்க்குது, அதனால் நான் துடைக்கிறதுக்கு ஒரு வட்டு துணி போட்டிருக்கேன். இல்லை அதை எடுத்தாதான் அப்படிங்கிறாரு. அவருக்கு ஒன்றும் சொல்லலை, ஏன்னா பிரபலமான வித்தியாசம். அந்த காலத்தில் பிறகு எப்படி ராஜரத்னமோ அது மாதிரி மதுரை சிவக்கொழுந்து பிரபலமானவர் பூராமே. அதை இவர் சொன்னார் பூராமே. உடனே திரு சொன்னார். ஒரு குரல் வேகமாக எழுந்தது, அதுதான் அவர் சொன்னார். சிவக்கொழுந்து துண்டை எடுக்காதே, வட்டை எடுக்காதே என்ன துண்டு போட்டார். யார் யாருன்னு பார்த்தா அழகிரி குரல். பெரியாருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவங்க சொன்னாங்க, நடு ரோட்டில் ஊர்வலம் எடுக்காதே, நடத்தக்கூடாது, துண்டு போட்டுக்கிட்டு தான் வாசிக்கணும், அதை போட்டுக்கிட்டுன்னு சொன்னார். நிறுத்து, ஊர்வலம் போகக்கூடாது. ஊரில் பொண்ணு மாப்பிள்ளை அப்படியே நிற்கிது. அவர் உடனே போய் பெரியார்கிட்ட போய் பஞ்சாயத்து போனாங்க. பெரியார்கிட்ட போய் பஞ்சாயத்து போனோம். என்னான்னு கேட்டார். ஏன் அவன் மனுஷன் தானே, ஏன் துண்டு போட்டால் உங்களுக்கு என்ன கட்டு போச்சு? ஐயோ எங்கள் சம்பிரதாயம் ஜாதின்னா போயான்னு. பிறகு துண்டை போட்டு வாசித்த பிற்பாடு தான் பொண்ணு மாப்பிள்ளை ஊடு போய் சேர்ந்தது. அன்றைக்கே பெற்ற வெற்றி. அது மட்டுமல்ல, தந்தை பெரியாருக்கு கடைசி பிறந்த நாள். இதுதான் அவர் சொன்னது. இப்போ அவர் சொல்கிறதுக்கு மேலே, அவர் விட்டதுக்கு மேலே நான் தொடர்றேன். பெரியாருக்கு கடைசி பிறந்த நாள்னு நமக்கு தெரியாது. 95வது பிறந்த நாள் திடல்ல. அதில் நாங்கள் என்ன பண்ணோம், நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர் தான் பின்னால் வந்ததில் மிகப்பெரிய தலை சிறந்தவர்.
அவருடைய மருமகன் கூட ஆல் இண்டியா ரேடியோவில் நடராஜன் மிகப்பெரிய அளவில் ஜெனரலாக இருந்தவர், மிக டைரக்டர் ஜெனரலாக இருந்தவர். அப்படிப்பட்டவர் அவர் அவர் வாசிக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தோம். ஐயாவுடைய பிறந்தநாள். அவர் கேட்டார். அவருக்கு நான் சொல்லியிருந்தேன், அவருக்கு இன்னைக்கு இருக்கிறதுல பெரிய ஆள் அவர் தான். அவருக்கு நாதஸ்வர சக்கரவர்த்தின்னு மீண்டும் கொடுக்கணும், அவரை நம்மால் சக்கரவர்த்தின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஐயாட்ட கேட்டோம். தாராளமாக செய்யுங்கட்டார் ஐயா மகிழ்ச்சியா. அவரை கூப்பிட்டு வாசிக்க சொல்கிறோம். ராஜாசர் முத்தைய செட்டியார் ஒரு பெரிய மாலை, ஜரிய மாலை எடுத்துட்டு வந்தோம். அவர் தான் செட்டிநாட்டு அரசர்னு பேர். உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் பல்கலைக்கழகத்தில் அவர் இணைவேந்தர் பூராமே. ராஜாசர் முத்தைய செட்டியார் அவருக்கு அழைப்புழர் மறந்து போச்சு, நாங்கள் அனுப்பலை ஐயா பிறந்த நாளுக்கு, தேடல. ஆனால் பெரியார் பிறந்த நாள்னு உடனே அவரே தெரிஞ்சுக்கிட்டு நேராக வந்தார். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, எனக்கு அவர் பல்கலைக்கழக வேந்தர், துணை இணைவேந்தர். நான் உடனே ஓடி போய் ஐயா மன்னிச்சுங்க, நாங்கள் விட்டு போச்சு உங்கள் அழைப்புதல். இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு ஐயாவுக்கு மாலை போட்டு உட்காந்தார். ஐயாவுக்கு அவரை ராஜான்னு கூப்பிடுவார், மிக முக்கியமாக மரியாதை காட்டுவார். அப்படிப்பட்டதில் வந்தா இந்த நாதஸ்வர சக்கரவர்த்தி நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் இருக்காரு பாருங்க, அவரை கூப்பிட்டு கட்டில ஐயா இந்த பக்கம் உட்கார வச்சாரு. அவர் இப்படிங்கிறாரு ஸ்பிரிங் மாதிரி 3 தடவை எந்திரிக்கிறார். மிக முக்கியமா ஏன்னா உட்கார்ந்து அவரால் ஏன்னா இந்த பக்கம் ராஜாசர் உட்கார்ந்துருக்காரு. கடைசி பிறந்த நாள் 95வது பிறந்த நாள்ல எந்த ஒரு சமுதாயத்தை பார்த்து துண்டை எடுன்னு சொன்னாரோ அவருக்கே அவர் தலைவர், அந்த சமுதாயத்துடைய தலைவர் முன்னால மிக உட்கார வச்சது மட்டுமல்ல, இன்னைக்கு அதுதான் ஆளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கியிருக்கும். யாருக்கு எங்களுக்கு ஜாதி கிடையாது, எங்களுக்கு பேதம் கிடையாது, மேல் கீழெல்லாம் கிடையாது. இன்னைக்கு மனிதர்கள் அவ்வளவுதான். ஒட்டுமொத்தமாக மனிதத்தன்மை மதிக்கணும். ஆண் பெண் என்ற பேதம் இல்லை, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேதம் இல்லை, படித்தவர் படிக்காதவர் என்ற பேதம் இல்லை, பணக்காரன் ஏழை என்ற பேதம் இல்லை. மனிதர்கள் அத்தனை பேரும் சமம் என்ற உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இதுதான்.